அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ரைடு தான் போகிறோம். ரைடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ராயல் என்ஃபீல்டு முருகன் மோட்டார்ஸ் அவங்களோட ஒன் டே ட்ரிப்பாக வந்து ஏற்காடு போகிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 6:15 ஆச்சு. முன்னாடியே வந்துட்டாங்க. ஒரு 3 பைக் மட்டும் தான் போக போகிறோம். ஆல்ரெடி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஷோரூம்ல. நான் இப்பதான் போறேன். லேட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கிளம்புறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. தெரியல மைக் எப்படி இருக்குல்ல. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ, போன வாரம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்னால அந்த மைக்கில் இருக்க ஸ்பாஞ்ச் எங்கேயோ விழுந்துருச்சு. அது தெரியல எங்கே விழுந்துருச்சு. ஃபுல்லாகவே விண்டு நாய்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு லென்ஸ் துடைக்கிற துணியை வச்சு கவர் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னா சாரி ப்ரோ, லேட் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சு. ஹாய் ப்ரோ, சரவணன். நான் இப்பதான் ப்ரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அவ்வளோ. ஓகே. உங்க பேரு ப்ரோ? வினித். இருக்கும். ஸோ எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டேங்க்ல ஸ்கிராச்சஸ் ஆகும், அது வந்து தடுக்க முடியாது. அதுக்கு ஏதாவது நம்ம இது பண்ணிக்கணும். ஓகே, போலாமா? ஓகே, ரைடு கிளம்பியாச்சு. கரூர்ல இருந்து ஏற்காடு கஸ்டமர் பார்த்தா 2 பேரு. அது வந்து முன்னாடி போறது வந்து பாத்தீங்கன்னா ஷோரூமோட ஆர்கனைசர், அந்த மெக்கானிக் ஒருத்தர். ஆக்சுவலா ஒவ்வொரு டைமும் பிளான் பண்றப்போ ஒரு 10 பேர் 15 பேர்னு பிளான் பண்றது. ஆனா கடைசி நிமிஷத்துல வேற ஏதாவது கமிட்மெண்ட் வந்துட்டு எல்லாரும் பேக் அடிச்சிடறாங்க.
அதான் சொல்லிட்டு இருந்தாப்ல. ரெகுலரா நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து என்னோட 2வது ட்ரிப்பு ராயல் என்ஃபீல்டு கூட. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை போனோம் 2 மாசத்துக்கு முன்னாடி. அதோட வீடியோஸும் அதுக்கு முந்தின தடவை போன வீடியோஸ் போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு. நான் பேசுறது மைக் எப்படி கேக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா, நம்ம சேனல் பேர் வந்து ஈரோடு நாயகன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல், அதே மாதிரி பெட் பிளாக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பிளாக்கிங், பைக் சம்பந்தம். அது குறிப்பா ராயல் என்ஃபீல்ட்ல ஹண்டர் 350யோட சர்வீசஸ் அந்த ரிலேட்டடான வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹண்டர் சம்பந்தமான ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். சரி, ஓகே. வீடியோ கொஞ்சம் அப்படியே இடையில கண்டினியூ பண்றேன். ஊட்டியில தான் பாத்தீங்கன்னா 0 டிகிரி அதெல்லாம் அப்படியே நமக்கு இருக்கு. ஐஸுமே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா வீடியோஸ் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துருப்பாங்க. கார் மேல பாத்தீங்கன்னா சுரண்டி எடுத்தா வெறும் ஐஸ் கட்டியா இருக்கு. அதே மாதிரி தலைக்குத்தா அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முள்ளு மேல வந்து ஃப்ரோசன் ஆகியே இருக்கு. அப்படியே நமக்கு போக போக சீசன் அப்படியே மாறிட்டே தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே பனி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹில் ஸ்டேஷன்ல பாக்குற கிளைமேட் வந்து இங்க அப்படியே இருக்கு. இப்ப வந்து கரெக்டா காவேரி முன்னாடி எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. அளவுக்கு ஃபுல்லா பனி பெய்யறதுக்கும் அந்த ஃப்ரிட்ஜ்ல போறதுக்கும் செமையா இருக்கு. இதுலயுமே இந்த குளூர்லயுமே குளிச்சுட்டு இருக்காங்க ஐயப்ப பக்தர்கள். வேலூருக்குள்ள பூந்துதான் போனோம். ஏன்னா பாலம் ஒர்க் நடந்துட்டு இருக்கனால டேக் டைவர்ஷன் மேம்பாலம் போடுவாங்களான் இருக்கு. சேலம்
சேலம் ரீச் ஆயாச்சு. சேலம், ஈரோடு 63, ஒசூர் 159, கொச்சி 362, கிருஷ்ணகிரி 123, தருமபுரி 64. சேலத்துல இருந்து ஏற்காடு, சிட்டிக்குள்ள போகாம அப்படியே அவுட்டர்ல போயிடலாம். நாங்க அவுட்டர்ல ஏற்காடு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு 3வது தடவை போறேன். ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு தடவை போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் போனோம். இப்போ வந்து ரைடா வந்து பைக் ரைடு இப்ப போறேன். பொன்னலாம்பட்டி பைபாஸ் அப்படிதான் நினைக்கிறேன். சேலமும் ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொண்டலாம்பட்டி பைபாஸ். BMW சிட்டிக்குள்ள வரப்பதான் கொஞ்சம் டிராபிக் வந்து இருக்கும். டிராபிக்ல மட்டும் லெஃப்ட் ரைட்டு கரெக்டா பார்த்து போயிட்டோம்னா ஏன்னா எந்த பக்கம் ஏறவங்க எந்த பக்கம் வருவாங்க தெரியாது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் வந்து இங்க இருந்து 160 கிலோமீட்டர். ரைட் சைடு போனோம்னா நியூ பஸ் ஸ்டாண்டு. ராயல் என்ஃபீல்ட். கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும் ஹெவி வெஹிக்கிள்ஸ் போறப்ப. லெஃப்ட் எடுக்கிறோம். எப்படினாலும் சொல்லுவோம், நம்ம வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியதுதான். சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்கும் பண்றோம். இப்பதான் சைக்கிள் ஒன்று வாங்கி
சும்மா ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கோம். சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டாடா பிராண்ட்ல வாங்கியிருக்கேன் ஸ்ட்ரைடர். கொஞ்சம் பின்னாடி போயிட்டாங்க. இதே மாதிரிதான் கோயம்புத்தூர்லயே இருக்கும். பாலம், அதுக்கு மேல ஒரு பாலம், ஏற்காடு லெஃப்ட் சைடு. அவுட்டர்லயே அப்படியே பாலத்துல போயிடலாம்னு சொன்னாரு. சைக்கிள் ஓட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உடம்புக்கு. நான் வந்து டாட்டால ஸ்ட்ரைடர் அப்படின்னு சொல்லிக்கிற பிராண்டு வாங்கினேன். அதுல வந்து மேக்னைட்டுங்கிறது மாடலு. சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 14,450 ரூபா வந்துச்சு. 21 இயர்ஸ். நல்லா இருக்கு. அது சைக்கிள் அதே மாதிரி வாங்குறப்ப வந்து நல்லாவே ஃபுல்லா ஒரு தடவை செக்அப் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட். எப்பவுமே இந்த பொருள் வாங்கினாலும் பார்த்து தானே வாங்குவோம். அதே மாதிரி சைக்கிள் பத்தி ஐடியா இல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போய் வாங்குங்க. ஏன்னா நம்மளை விட கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி என்ன இருக்கிறது. அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியாத விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அதனால பார்த்து எடுத்துக்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்ல ஏதாவது வர வேண்டியது இருக்கா, ஏதாவது மாற்ற வேண்டியது இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே போலாம். ஏற்காடு அடிவாரம் டிராவல் டு ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. டீக்கு பார்க் இந்த இடத்துக்கும் நம்ம போறோம். பாப்பி ஹில்ஸ். எத்தனை ஹேர் பேண்ட்? 32 இல்ல 14? 20? 20. மொத்தம் 20 ஹேர் பின் பெண்டு. ஃபர்ஸ்ட் ஹேர் பின் பெண்டு ஏறியாச்சு. நம்ம ஆளுங்களை பார்க்காம எங்கேயும் போக முடியாது. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்காடு 21 கிலோமீட்டர். சுங்கச்சாவடி 50 meters. டோல்கேட். பஸ், லாரி, காருக்கெல்லாம் டோல்கேட் வாங்குறாங்க. டூ வீலர்ஸ்க்கு கிடையாது. சேர்வராயன் ஹில்ஸ் ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேலத்துல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாக்குறதுல
ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல வாக்கிங்கும் போவாங்களாட்டிருக்கு. லொகேஷன் சூப்பரா இருக்கு. கீழே நான் சொல்ற லொகேஷன் வந்து கீழே நல்லாவே இருக்கு. ஹாய். ஏற்காடு 20 கிலோமீட்டர்ஸ். நம்ம வண்டி இது வந்து 2வது ஹில்ஸ் ஏறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை, அதுக்கடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு. அபிஷியலா வந்து 2வது ஹில்ஸ் வந்து நம்ம ஹண்டர் ஏறிட்டு இருக்கு. நல்லா வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சாலும் நார்மலாவே வின்டர் சீசனா ஜில்னஸ் இருக்கு. நம்ம இன்னும் போக 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 அந்த ஜில்னஸ் வந்து நல்லாவே நமக்கு தெரியும். எனக்கு மேல மிஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஸ்கை வந்து கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை வந்து பாத்தீங்கன்னா ஹேப் அண்ட் பென்ஸ் வந்து அதிகம். பட் இதுல வந்து ஹேர் பென்ஸ் வந்து கம்மி. மொத்தமாவே 20 தான். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு அப்படிதான் சொல்லுவாங்க ஏற்காடை புகழ்றதுக்கு. ரெக்கார்டிங் தான். கேமரா ரெக்கார்ட் ஆகுதான்னு கேட்டாப்ல. ரெக்கார்டிங் தான் சொன்னேன். ஹீல்ஸ் ஹண்டர் வந்து ஹீல்ஸ் நல்லாவே ஏறும். நல்லா இப்ப பாத்தீங்கன்னா 50 கியர்ல தான் போறோம். அதுக்காக ரோடு ரொம்ப ஸ்டீஃபாவும் கிடையாது, நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும் வண்டி. நல்லா ஒரு ஜில்னஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரைடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே நிறைய பேர் வருவாங்க. ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ் இது எல்லாமே. ஓட்டுறதுக்கு ரோடு நல்லா இருக்கு. ரொம்ப ரோடு நீட்டா இருக்கு. எந்த அதிகமா பேச்சஸ் எதுவும் இல்லை. நம்ம ஹண்டர் வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 மைலேஜ் வந்து எனக்கு கொடுக்குது.
டேங்க் ஃபில் தான் பண்ணுவேன் நான். டேங்க் டு டேங்க் தான் எப்பயுமே கணக்கு வச்சுக்கிறது. அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குது மைலேஜ். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. அப்பப்போ இது வேற செக் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. மைலேஜ் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னா 40-50 அது மாதிரி அதுல ஓட்டினோம்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து 35க்குள்ள கொடுக்கும். இதே வந்து ஒரு 80-90 அந்த ரேஞ்ச் ஓட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா 30-29 கம்பல்சரி அது கிடைக்கும். அடி போதும். இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஆனா தண்ணி எதுவும் வரல. மழை பெய்யற டைம்ல மட்டும் தான் இங்க தண்ணி வரும். மற்ற டைம் வந்து ட்ரையா தான் இருக்கும். ஏற்காடு இன்னும் 16 கிலோமீட்டர். முன்னாடி போறது தமிழ் ப்ரோ, பின்னாடி வண்டி ஓட்டுறது வந்து வினித்து, உட்காந்துட்டு இருக்கிறது பில்லியனா உட்காந்துட்டு இருக்கிறது வந்து சரண், அப்புறம் நான் சரவணன். நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது கொரிஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஹண்டர் சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இது ஒரு லொகேஷன் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ரோடு. ஹில்ஸ்ல டிரைவ் பண்றதே ரொம்ப சூப்பரா இருக்கும் பைக்கு. இந்த டேர்னிங் மட்டும் பார்த்து பார்த்து ஓட்டணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேட்சு ஒர்க்கெல்லாம் இருக்கும், இன்னொன்று பள்ளம் இதெல்லாம் இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு மரத்தோட நிழல் இதெல்லாம் இருக்கனால உங்களுக்கு வந்து பெருசா டக்குன்னு தெரியாது, கவனிக்க முடியாது. அதனால ரோடு மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் ரோடு. அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட்ல வர்றது வந்து நமக்கு தெரியாது, பிளைண்ட் ஸ்பேஸா இருக்கும், அது நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது, விசிபிலிட்டி இருக்காது. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். சரி, அப்படியே போக போக கண்டினியூ பண்றேன். தெரியுதுங்களா ரோடு எப்படி இருக்குன்னு?
கருப்பராயன் கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு, இந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் ஷாப்ஸ் கடையெல்லாம் இருக்குது, ஃபுட் ஸ்டாலு இந்த மாதிரி. இந்த பிரீடு வந்து அலாஸ்கா.